வெல்கம் டு ஃபுட் மசாலா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி ஆஃப்கானி சிக்கன் ரெசிபி ஒன்று. இது வெரி ஃபேமஸ் அண்ட் டேஸ்டியான சிக்கன் ரெசிபி. இந்த ரெசிபியை நான் வீட்டில் அடிக்கடி செய்கிறது. இன்றைக்கி நான் அதோட குபூஸ்ன்னு சொல்கிற அரபிக் ரொட்டியும் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு இன்னொரு செட் ஆகிற மாதிரி அனியன் சலாட் ஒன்றும் செஞ்சுருக்கேன். சரி, இப்போ வாங்க நாங்கள் அந்த ரெசிபிக்கு தேவையான பச்சை மிளகாவை எடுத்துகிட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பச்சை மிளகாவை பல்கனில் தான் வச்சுருக்கேன், அதுவும் பொட்டில் தான் வச்சுருக்கேன். நீங்களும் கிச்சனுக்கு தேவையான பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி மரங்கள் இதை மாதிரி செடிகளை நீங்கள் சின்ன சின்ன பொட்டிலையோ இல்லாட்டி உங்களோட கிச்சன் கார்டன்லேயோ வச்சுக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு அவசர தேவைக்கு அது கை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணுமா இருந்தால் எக்ஸ்ட்ரா 2 சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட ஒரு கைப்பிடி கொத்தமல்லியில், பெரிய வெங்காயத்தில் அரைவாசி எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி வெட்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை பிளெண்ட் பண்ணிக்கொள்ளணும். அதோட நான் ஒரு 10 காஜு ஊற வச்சது இதோடு சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் சிக்கனை ரெடி பண்ணோம். சிக்கனை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு கழுவிருக்கேன். அதுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கு நான் கட்டி உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தூள் உப்புனாலும் போட்டுக்கொள்ளலாம். ஒரு டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கொள்ளணும். அதோட எலுமிச்சை சாறு ஒரு கால்வாசி பிழிஞ்சுக்கொள்ளணும். இதுக்கு சிக்கன் 1/2 kg எடுத்திருக்கேன். அதாவது 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சிக்கன் பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது மாதிரி நல்லா பிரட்டி விடணும். மிளகு ஒரு டீஸ்பூன். உங்கள்கிட்ட வெள்ளை மிளகு இருந்தால் அது ஓகே தான். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன். சாட் மசாலா ஒரு டீஸ்பூன். சாட் மசாலா இல்லாட்டி இங்கே சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நான் வேற ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றிட்டேன். நான் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால பெரிய டிஷ்க்கு மாற்றிட்டேன். இப்போ நாங்கள் அரைச்சிருந்தோமே க்ரீன் சட்னி, அதை எடுத்து இதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம்.
நான் தயிர் 1 டேபிள் ஸ்பூனும் ஃப்ரெஷ் க்ரீம் 1 டேபிள் ஸ்பூனும் மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கிரேவி இன்னும் திக்காக வேணுமா இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் 3 டேபிள் ஸ்பூனும் தயிர் 3 டேபிள் ஸ்பூனும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. இந்த மாதிரி நான் ஸ்பூனாலே மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ண பிறகு உப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேங்க. உப்பு போதலைன்னா சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ எல்லாம் ஓகே. இப்போ நாங்கள் இது ஒரு 1/2 hour மூடி வைப்போம். இல்லை உப்பு சேர்றதுக்கு 30 நிமிஷம் வச்சிட்டோம். இப்போ நாங்கள் ரொட்டி குபூஸ் செய்கிறதுக்கு நான் வந்து ஈஸ்ட் 1 டீஸ்பூன், சுகர் 1.5 டீஸ்பூன் போட்டு வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இது ஒரு 10 மினிட்ஸ் வைப்போம். இப்போ நான் இதுக்கு ஆல் பர்பஸ் கோதுமை மாவு ஒரு 500 கிராம் எடுக்கிறேன். இதுக்கு நான் உப்பு தண்ணி தான் சேர்க்குறேன். உப்பு தூள் வேணாலும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து கட்டி உப்பு தான் இப்போ நார்மலாக குக்கிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன். அது என்னன்னு சொன்னால் தூள் உப்பை விட கட்டி உப்பு ஹெல்த்துக்கு மிச்சனாலும் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டோவை இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் மிக்சர் எடுப்போம். இதுலேருந்து நான் சிக்கன் பீசஸை வேறு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் வேறு எடுத்து நாங்கள் இந்த சிக்கனை லைட்டாக கொஞ்சம் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஆயில் யூஸ் பண்ண விருப்பம் இல்லாட்டி க்ரில் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபுல்லாக ஃப்ரை பண்ண தேவையில்லை. மற்ற பக்கம் திருப்பி போட்டுட்டேன். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் கிரேவி செய்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். சிக்கன் பொரிச்ச ஆயிலை தான் யூஸ் பண்ணுறேன்.
இதில் இருக்க வேஸ்ட்டுங்களாத்தையும் எடுத்துடணும். இந்த பிளாக் கலர் துண்டுங்கள்லாம் இருக்குது. இப்போ ஆயில் கொதிச்சிருச்சு. நாங்கள் இது 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் தட்டி இதில் போடணும். இப்போ நாங்கள் சிக்கன் வச்சுருந்த கிரேவியை இதில் போட்டு கொதிக்க விடணும். கிரேவி திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. கிரேவி திக்காகிடுச்சு. இப்போ நான் சிக்கனை சேர்க்குறேன். இங்கே நெருப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கொள்ளணும். இதில் ஒரு 5 மினிட்ஸ் போல் கொதிக்க விடுவோம். நார்மலாக இந்த சிக்கன் கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்கும். உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் அந்த குபூஸ் செய்கிறதுக்கான அந்த டோவை வெளியே எடுக்கிறேன். நான் கொஞ்சம் அதுக்கு மேலே ஆலிவ் ஆயில் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்றேன். இப்போ அது தேவையான அளவு ரொட்டியில் நான் அதை பால் பிடிச்சி வச்சுக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான சைஸில் போட்டுக்கிறோங்க. கொஞ்சம் தடிப்பமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு பேனை சூடான பிறகு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கொள்வோம். இந்த கிரேவிக்கு வந்து குபூஸ் ரொட்டி நல்லாயிருக்கும். அதை எடுத்து சப்பாத்தி, பராட்டா, அதோட ரைஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் கட்டாயமாக இதை செஞ்சு பாருங்கள். இந்த குபூஸ் ரொட்டி வந்து ஆடாகாது. சில ஈஸ்ட் போட்டிருக்கனால சாஃப்டாக தான் வரும். நான் கேஸ் ஓடனையும் ஒரு தவா வச்சு குபூஸ் ரொட்டி போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா ரொட்டியும் செஞ்சுக்கிட்டு அதோடு சாப்பிட்றதுக்கு ஒரு வெங்காய சாலட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.